சிம்பு இந்திய அளவுல மிகப்பெரிய நடிகரா வருவார். மிஷ்கின் தமிழ் சினிமால முன்னணி நடிகர்கள்ல ஒருவரான சிம்பு நடிப்புல இப்ப உருவாக்கிட்டு வர்ற படம் தான் அரசன். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு முதல் முறையா இந்த படத்துல இணைந்து நடிச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையா சிம்பு படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. முதல் முறையா சிம்பு மற்றும் அனிருத் கூட்டணி இந்த படத்துல இணைஞ்சிருக்கு. இன்னைக்கு அனிருத்தோட பிறந்தநாள் அப்படின்றதால அவருக்கு பிறந்தநாள் பரிசா அரசன் படத்தோட ப்ரமோ வெளியிடப்பட்டிருக்கு. கலைப்புலி எஸ் தானு இந்த படத்தை தயாரிக்கிறாரு. வடசென்னை மாதிரி இன்னொரு சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம். எப்பவுமே ஒரு ப்ரெமோவோ டீசரோ ட்ரைலரோ சாங்கோ எதுவா இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள்ல வெளியிடுவது வழக்கம். ஆனா சிம்புவோட அரசன் படத்துக்கு வித்தியாசமான முறையில திரையரங்குகள்ல ப்ரெமோ வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களை வியக்க வச்சுது. அது மட்டும் இல்லாம கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெளியான சிம்புவோட தோற்றத்தை பார்த்த ரசிகர்கள் அப்படியே பிரமிச்சு போனாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு வெளியான ப்ரமோ வீடியோல சிம்பு கையில அரிவாளோட ரத்த கரையோட இருக்காரு. மற்றொரு காட்சியில சிம்புவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 10 பேர் சாட்சி சொன்ன நிலைமையில அவர் கோர்ட் படியேறி ஓடி வராரு. மேலும் அவர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருது. அதுல கூண்டில் ஏறி நின்று இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு வரேன், எனக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க, அக்யூஸ்ட பிடிக்க முடியல அப்படின்னு என்ன கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க, நான் நிரபராதி அம்மா அப்படின்னு சிம்பு டயலாக் பேசுறதை தொடர்ந்து வடசென்னை உலகத்திலிருந்து ஒரு சொல்லப்படாத கதை அப்படின்னு டைட்டில் போடப்படுது. இதே மாதிரி இன்னொரு ப்ரோமோவும் வெளியாச்சு. மேலும் அனிருத்தோட இசையில ஒரு தீம் மியூசிக்கும் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த மற்றொரு ப்ரோமோ வீடியோல சிம்பு மற்றும் நெல்சன் திலீப் குமார் இடையிலான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. அதுல யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுருக்க அப்படின்னு நெல்சன் டயலாக் பேசும் காட்சி இடம்பெற்றிருக்கு. இந்த நிலைமையில படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு இந்த ப்ரோமோ வீடியோ பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்தோட முன்னோட்டம் முந்துது, வருங்காலம் வரவேற்க தயாரா இருக்கு, இந்த படம் சிறப்பான படமா அமையும். இவரை தொடர்ந்து பேசின மிஸ்கின் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெற்றிமாறன் எப்பவுமே வித்தியாசமான முறையில படம் எடுக்கக்கூடியவர், அவரோட ஃபில்ம் மேக்கிங் புதிதா இருக்கும், சிம்பு மற்றும் வெற்றி காம்போ சிறப்பா இருக்கும், கதையும் சுவாரஸ்யமாவே இருக்கும், இந்த படம் இந்தியாவோட மிகப்பெரிய நடிகராக சிம்பு வருவார் அப்படின்றதுக்கான ஒரு சான்றுன்னு சொல்லியிருக்காரு.